ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பெரை போலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். ஏழாம் தந்திரத்தில் கேடு கண்டு இரங்கல் என்ற ஒரு அதிகாரம். கேடு கேடு என்றால் துயரம். துயரத்தை கண்டு மனம் இறங்குதல். இந்த மனிதர்களுடைய செயலை கண்டு மனம் வருந்துதல். பொதுவாக நாம் ஒருவரை எதற்காக படிக்கின்றாய் என்று கேள்வி எழுப்புவோமானால் அவர் பதிலானது நன்றாக ஒரு உத்தியோகம் பெற வேண்டும் என்று கூறுவார், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுவார். எதற்காக வேலைக்கு செல்கிறாய் என்று கேட்டால் பணம் சம்பாதிப்பதற்காக என்று கூறுவார். எதற்காக பிறந்துள்ளாய் என்று கேட்டால் அதற்கு பதிலானது அவரிடம் இருக்காது. இதனையே தான் இங்கு திருமல நாயனார் அவர்களும் பிறவியினுடைய பயன், மனித சரீரத்தினுடைய பயன் என்ன என்று விளக்குகிறார். அவராக இந்த பயனை உணராதவர்கள் பேர் இழப்பு என்று கூறுகிறார். இந்த பிறவியினுடைய பயனை உணராதவர்கள் எல்லாம் பெரிய இழப்பை இழந்து விட்டார்கள் என்று கூறுகிறார். பாடல் 2090. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேனார் பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம் பெறுதற்கரியதோர் பேர் இழந்தாரே என்று கூறுகிறார். பெறுதற்கரியதோர் பேர் இழந்தாரே, பெரிய பேரை இழந்தார்கள். பேர் என்றால் செல்வம், புகழ், மக்கட்பேறு என்று திருவள்ளுவரும் கூறுகிறார். மக்கட்செல்வம், குழந்தை செல்வம், இதனை மக்கட்பேறு. பேருந்து, பேர் உதவி, பேர் இயக்கம், இதெல்லாம் பேர் என்றால் செல்வம், புகழ் அப்படி என்ற ஒரு அர்த்தத்தில் இங்கு சொல்லப்படுகிறது. பேர் இழந்தாரே, இது பெரிய பேற்றினை இழக்கிறார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும், இந்த மனித பிறவி என்பது மிகவும் கடினமானது. 1000 வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு இந்த மனித சரீரமானது ஒவ்வொரு உயிருக்கும் கிடைக்கின்றது. அவ்வாறாக கிடைக்கும் பட்சத்தில் இந்த பிறவினுடைய மேன்மையை உணராமல் நாம் கூத்தாடி கொண்டே இருந்தால் அதனை பேரிழப்பு என்று கூறுகிறார். கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று பாடலும் உள்ளது. ஆகவே இந்த பிறவியினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மொத்தம் நிலம் நீர் இரண்டையும் சேர்த்து 80 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 80 விதமான லட்சமான உயிரினங்களிலிருந்து எப்பொழுதும் நமக்கு இந்த மனித சரீரமானது ஒரு முறை நமக்கு வாய்க்கப்பெறுகிறது. அவ்வாறாக கிடைக்க பெற்ற இந்த மனித சரீரத்தை முறையாக நாம் பயன்படுத்த தவறினால் அதனால் பேர் இழப்பானது ஏற்படுகிறது என்று கூறுகிறார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும், இந்த பிறவியை நாம் எல்லாம் பெற்று உள்ளோம். எங்கேயோ காட்டுவாசிகளாக ஆதிவாசிகளாக பிறந்திருந்தோமானால் நமக்கு நாகரிகம் என்பது என்னவென்று தெரியாமல் போயிருக்கும். இத்தகைய நாகரிகமான உலகில் பிறந்தும் நாம் இளமை பொழுதில் கூத்தாடி கொண்டே இருந்தால் அதனால் பேரிழப்பானது ஏற்படும் என்று கூறுகிறார். இளமையை நாம் முறையாக அனுபவிக்க வேண்டும்.
இளமையை நாம் நல்ல விதமாக நாம் அதனை அனுபவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பானது ஏற்பட்டுவிடும். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார். பிரானடி, பிரான் என்றால் தலைவன், இங்கே இறைவன் என்று சொல்கிறார். இந்த இறைவனுடைய திருவடியை பேணாவிட்டால், அவருடைய திருவடியை வணங்காவிட்டால், பெற்றதனால பிறவியை பெற்றதனால் என்ன பயன் என்று இயம்புகிறார். திருவள்ளுவரும் கற்றதனால் ஆய பயனென்குள் வாளெறிவன் நற்றால் தொழார் எனின். நீ அதிகமாக படித்திருந்தாலும், எவ்வளவோ படித்திருந்தாலும், 6 விதமான அங்கங்களை நீ கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? இறைவனுடைய திருவடியை நீ தொழாவிட்டால் பயன் என்ன என்று கேட்கின்றார். திருமல நாயனாரும் அவர்களும் இதனையே பிரதிபலிக்கின்றார். பிரானடி பேணாவிட்டால் இந்த பிறவிகளெல்லாம் பேரிழப்பை அடைகின்றனர் என்று கூறுகிறார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார். பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம், உயிரினங்களெல்லாம், மனிதர்களாகிய நாம் பெறுதற்கரிய பிராணிகள், இந்த மனித பிறவியை பெற்ற உயிரினங்கள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேர் இழந்தாரே என்று கூறுகிறார். பெரிய இழப்பை அவர்கள் அடைகின்றார்கள். ஏனென்றால் இப்பிறவினுடைய மேன்மையை உணராத அவர்கள். கண், காது, ஞானேந்திரியங்கள் நன்றாக இருக்க பெற்று கர்மேந்திரியங்களும் நன்றாக இருக்க பெற்ற ஒருவன் தன்னை உணராமல், இறைவனை உணராமல் வீணே காலத்தை கழிப்பான் என்றால் அவன் பேரிழப்பை அவன் பெறுகின்றான். அவன் கீழான விலங்கு நிலையை அடைகின்றான். உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, எதிர்காலத்தை கண்டு பயப்படுவது, இவை 4ம் காட்டில் வாழ்கின்ற விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், சிறு பூச்சிகளுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. இப்போ மனிதனாக பிறந்தவர்களுக்கு விசேஷம் என்னவென்றால், நாம் மனிதனாக வாழ்வதுதான் இங்கே விசேஷம். நாம் இந்த பிறவியை உணர்வதுதான் இங்கு விசேஷம் என்று காட்டப்படுகிறது. பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரியதோர் பேரிழந்தாரே. இப்பிறவியை தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று இயம்புகிறார்கள். ஆகவே இந்த பிறவினுடைய மேன்மையை உணர வேண்டும். நிலை இல்லாதவற்றை நிலை என்று உணர்வது புல்லறிவு என்று கூறுகிறார். இந்த பிறவி எதனால் ஏற்படுகிறது என்றால், அறியாமையின் விளைவால் இப்பிறவியானது ஏற்படுகிறது. அந்த அறியாமையை நீக்கி நாம் இந்த அறிவை பெற வேண்டும் என்று நமது முன்னோர்களும் பெரியோர்களும் நமது ஆகம சாஸ்திரங்களும் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆகவே இந்த பிறவினுடைய மேன்மையை நாம் உணர வேண்டும். அது உணர்வதற்கு இறைவன் மீது பக்தி செலுத்த வேண்டும். அந்த பக்தியின் மூலமாக தான் நாம் இறைவனை உணர முடியும், அந்த ஞானத்தை பெற முடியும். பக்தி இல்லாமல் ஞானம் பெறுவது என்பது கடினம். பக்தி இல்லாமல் ஞானம் என்றால் அது ஆபாச ஞானமாக மாறிவிடும். ஆகவே பக்தி துணை கொண்டு நாம் முக்தியை அடைய வேண்டும் என்று கூறி இந்த பாடலை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடலை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மூனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.